வணக்கம். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2022 வினாத்தாள் 2 இரண்டாம் பக்க வினாக்களை பார்வையிடுவோம். பின்வரும் வாக்கியங்களை இறந்த காலமாக மாற்றி எழுதுக. சொல்லிலக்கணத்தில் திணை, பால், எண், இடம், காலம் என்ற வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் காலம் என்பது 3 வகை காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்பது நடந்து முடிந்தது, நிகழ்காலம் நடப்பது, எதிர்காலம் நடக்க இருப்பது. அப்ப இங்க உள்ள வாக்கியங்களை இறந்த காலமாக மாற்றி எழுதுக என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த வாக்கியம் ஒன்று நிகழ்காலமாக இருக்க வேண்டும் அல்லது எதிர்காலமாக இருக்க வேண்டும். இது முதலாவது வாக்கியம். அதிகாலையிலேயே தீபன் விளையாட்டு மைதானத்துக்கு வருகிறான். வருகிறான் என்றது நிகழ்காலம். காலத்தை உணர்த்துவது வினைச்சொல் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது வாக்கியத்தின் பயனிலியாக வரும். ஒரு வாக்கியத்தை கூற எழுவது எழுவாய், கூறி முடிப்பது பயனிலை, கூறப்படுவது செய்யப்படும் பொருள். அப்ப இந்த வாக்கியத்திலே கூறி முடிப்பது தான் காலத்தை உணர்த்துகின்றது. அப்ப அதிகாலையிலேயே தீபன் விளையாட்டு மைதானத்துக்கு வருகிறான் என்பது, வருகிறான் என்ற சொல்தான் அது நிகழ்காலம் என்பதை உணர்த்துகின்றது. அப்ப இந்த ஒரு சொல்லை மட்டும் மாற்றுவதால் அந்த வாக்கியத்தை இறந்த காலமாக நாங்க மாற்ற முடியும். வருகிறான், வந்தான், வருவான். அப்ப வருகிறான் நிகழ்காலம், வந்தான் இறந்த காலம், வருவான் எதிர்காலம். அப்ப கேள்விக்கான விடையாக நாங்க வருகிறான் என்ற சொல்லுக்கு பதிலாக வந்தான் என்ற சொல்லை எழுதினால் புள்ளிகள் கிடைக்கும். அடுத்த கேள்வி. நான் பேராதனை பூங்காவை பார்க்க போகிறேன். போகிறேன் நிகழ்காலம். அப்ப போனேன், போகிறேன், போவேன். இப்ப இதுல இறந்த காலமாக இதை நாங்கள் போனேன் என மாற்றுதல் வேண்டும். போனேன். நான் பேராதனை பூங்காவை பார்க்க போனேன். இப்ப இந்த ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும். அதாவது வினாத்தாள் 2ல தமிழுக்கு 28 புள்ளிகள், கிட்டத்தட்ட 28, 27, 29 வரையில புள்ளிகள் கிடைக்கலாம். கணித பகுதிக்கும் அதே போலதான் 27, 28, 29 வரையில புள்ளிகள் கிடைக்கலாம். சுற்றாடலுக்கு அச்சொட்டாக 30 புள்ளிகள் கிடைக்கும். ஆங்கில சிங்களத்துக்கு 8, 9 புள்ளிகள் கிடைக்கும். உறுப்பாக லட்சணமாக செய்திருந்தால் பரீட்சைத்தாளுக்கு மேலதிகமாக 2 புள்ளிகளாக மொத்தம் 100 புள்ளிகள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் 4வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் ஒவ்வொரு பெயர் சொல்லுக்கும் உரிய பெயர் சொல் வகையை புள்ளிக்கோட்டில் எழுதுக. நூலகம், புத்தகங்கள் என்பது பெயர் சொல். அந்த பெயர் சொல்லிலே வகை இருக்கின்றது. அதாவது பெயர் சொல்ல 6 வகையாக பிரிக்கலாம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என. அப்ப இதுல நாங்கள் பார்க்கும் போது நூலகம் என்பது ஒரு இடத்தை குறிக்கின்றது. ஆகவே அது இடப்பெயர். இடத்தை குறிக்கின்றபடியால் இடப்பெயர் என எழுதுதல் வேண்டும். அடுத்தது புத்தகம் என்பது பொருட்பெயர்.
அப்ப அதற்கான சொல் பொருட்பெயர். அப்ப இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு புள்ளிகள் இருக்கின்றன. இனி 5வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுத்துப் பிழைகள் கொண்ட 2 சொற்கள் உள்ளன. அந்த சொற்களை மட்டும் திருத்தி உரிய புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. வைத்தியர் நோயாளியை இந்தலி பாம்புலி கால்லி போடுதல் வேண்டும். பரிசோதனை இது தடித்த பெரிய தீ, அதாவது சிறிய ஓசையுள்ள தீ இடுதல் வேண்டும். அப்ப நோயாளி என்ற சொல்லை, நோயாளியை என்பதை அப்படியே இதிலே காலுள்ளலியை போட்டு நோயாளியை, பரிசோதனை என்பது தீ, பரிசோதனை என எழுதுதல் வேண்டும். அப்ப இதற்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஆசிரியரின் அறிவுரை பயனுள்ளதாக இருந்தது. அறிவு உரை இது உரையாக இருக்கின்றது. அறிவுரை. அப்ப சங்கிலி கொம்பு டானா அறிவுரை. பயனுள்ளதாக ரெண்டு சொல்லி நூனா உள்ளதாக, அத சொல்ல அப்படியே முழுமையாக எழுத வேணும். பயனுள்ளதாக என எழுதுதல் வேண்டும். இதற்கும் 2 புள்ளிகள் கிடைக்கும். இனி நாங்கள் 6வது வினாவிலிருந்து விடை காண முயற்சிப்போம். தரப்பட்டுள்ள இணைமொழி சொற்களை பூரணப்படுத்துக. இணைமொழி சொல் என்பது ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் சேர்ந்து இணையாக சேர்ந்து, அந்த இணையாக சேர்வது ஒத்த கருத்து சொல்லும் பெறலாம், எதிர்கருத்து சொல்லும் பெறலாம், தொனி ஒற்றுமையிலும் அது சேர முடியும். ஆனா அது நிறைந்த கருத்துக்களை தரும். இப்ப இதுல மூளை என்பது மூளை முடுக்கு என்ற இணைமொழியாக வருகின்றது. மூளை முடுக்கு என்றால் எல்லா இடமும் என்பதுதான் கருத்து. அம்மா வீட்டிலே ஒரு பொருளை மூளை முடுக்கெல்லாம் தேடினாள். மூளை முடுக்கின்ற எல்லா இடம் தேடுகிறாள் என்பதுதான் கருத்து. காடு என்பது காடு மேடு. அந்த துறவி காடு மேடு எல்லாம் அலைகின்ற. அப்ப காடு மேடு என்பது எல்லா இடமும் என்பதை குறிக்கின்றது. இனி நாங்கள் 7வது வினாவை பார்வையிடுவோம். அடைப்புக்குறிக்கிலிருந்து தெரிவு செய்து, சரியான விடைய அடைப்புக்குறிக்கிலிருந்து தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. படற்கை இறந்த காலம் பன்மை வினைச்சொல். அப்ப இது சொல்லி இலக்கணம் தான். அதாவது திணைப்பால் இடம் காலம், திணைப்பால் எண் இடம் காலம். இதுல படற்கை என்பது தன்மை முன்னிலை படற்கை. தன்மை என்றால் பேசுவோன், முன்னிலை என்றால் கேட்போன், படற்கை என்றால் பேசப்படுவோன். அப்ப நான் நீ தவிர்ந்தது எல்லாம் படற்கை. ஏனென்றால் தமிழ் மொழியில சொற்கள்ல அதிகமான சொற்கள் படற்கை சொற்களாகவே இருக்கும். இறந்த காலம், நடந்து முடிந்த காலம். பன்மை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது. வினைச்சொல் என்றால் அது காலத்தை உணர்த்தும் சொல். இப்ப இந்த பன்மை முதலாவது. அப்ப இந்த முதலாவது வினாவுக்கு படற்கை என்றால் நான் நீ தவிர்ந்த அனைத்தும் படற்கை. அப்ப இதுல பாருங்க, விழுந்தது, விழுந்தன, விழுகின்றன அனைத்துமே படற்கை தான். இறந்த காலம், விழுந்தது இறந்த காலம், விழுந்தன இறந்த காலம், விழுகின்றன நிகழ்காலம். அப்ப இந்த விழுகின்றன என்பது இந்த விடைக்கு பொருந்தாது. நிகழ்காலம். விழுந்தது விழுந்தன பொருந்தும். ஆனா இங்க பன்மை என்றபடியால்
விழுந்தது என்றால் ஒருமை, அது அது விழுந்ததோ. விழுந்தன என்றால் அவை விழுந்தன. அப்ப இந்த வினை சொல் விழுந்தன. ஆகவே இந்த வாக்கியத்துக்கான விடை விழுந்தன. அதாவது சொல்லிலக்கணத்தை ஒரு சொற்பத்தை படிப்பதன் மூலம் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய, அதாவது முற்பகுதியில தமிழ்ல பந்தி, ஒத்த கருத்து, எதிர்கருத்து, இணைமொழிகள் போன்றவை, பிறகு சொல்லிலக்கண அடிப்படை கருத்துக்கள், எழுவாய் பயன்கை தொடர்புகள் போன்றவற்றையும் இறுதியில் இருக்கிற கட்டுரை வாக்கியங்கள், அதாவது வசனம் வாக்கியம் எழுதுதல் போன்று எழுதுவதன் மூலமும் 28 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு வருவோம். தன்மை என்றால் தன்னோடு சார்பானது, பேசுவோம் தன்மை. ஒருமை என்றால் ஒன்று, நிகழ்காலம் என்றால் நடந்து கொண்டிருப்பது, வினை சொல். அப்ப இதுல சாப்பிடுகிறேன், சாப்பிட்டனர், சாப்பிட்டேன் மூன்றுமே வினை சொல்லாம். அப்ப இதுல அதாவது தன்மை என்றால் என்னோடு சார்பானதாக இருக்க வேண்டும். நான் சாப்பிடுகிறேன், நான் சாப்பிட்டனர் என்று சொல்லிடலாம். அவர்கள் சாப்பிட்டனர், அவன் சாப்பிட்டான். அப்ப அவர்கள், அவன், சாரி, அவன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடுகின்றேன். இது ரெண்டும், சாப்பிட்டேன் என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது, சாப்பிடுகின்றேன் நிகழ்காலம். சாப்பிட்டேன் என்பது இறந்த காலம், காலத்தை ஒட்டி பார்க்கிறோம். அப்ப தன்மை என்றால், ஒருமை என்றால் நான் சாப்பிடுகிறேன், நிகழ்காலம் வினை சொல். அப்ப இதற்கான விடை சாப்பிடுகிறேன். அதாவது தாய்மொழி விருத்தி மிக முக்கியம் என்பதை நீங்க கருத்தில கொள்ளுதல் வேண்டும். இனி அடுத்த வினாக்களுக்கு விடை காண முயற்சிப்போம். சாரி, கீழே தரப்பட்டுள்ள வாக்கியத்தில் உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. அதாவது நிறுத்தற்குறி என்பது ஒரு வாக்கியத்தையோ அல்லது பந்தியையோ வாசிக்கின்ற போது அந்த வாக்கியத்திலே இருக்கிற கூறுகளை சரியாக பிரித்து வெளிப்படுத்துவது. இப்போ ஒரு வாக்கியத்திலே ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்ச்சொற்கள் இருந்தால் அந்த பெயர்ச்சொற்களை பிரிக்க காற்புள்ளி பயன்படுத்துகிறோம், கமா. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் இருக்குமாறு இருந்தால், ஒரு எழுவாயோட பல பயனிலைகள் இருக்கிற இடத்துல நாங்க அரைப்புள்ளியை பயன்படுத்தலாம். இங்கே நாங்க வினாவுக்கு வருவோம். பின்வரும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி, சாரி, அதாவது மேலே 8வது வினா, இந்த புத்தகத்தில் பல வினாக்கள் குறிக்கப்பட்டுள்ளன, வாக்கியம் முடிவடைந்துள்ளது. அப்ப முற்றுப்புள்ளி அவசியமானது. அந்த இடத்துல முற்றுப்புள்ளியை இடுதல் வேண்டும். ஏனென்றால் வாக்கியம் முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும். அப்ப இந்த புத்தகத்தில் பல வினாக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன, முற்றுப்புள்ளி. நீங்கள் 5ஆம் பக்கத்தில் உள்ள வினாவை வாசித்தீர்களா, வினாக்குறி. இந்த 2 நிறுத்தற்குறிகளையும் உரியவாறு எழுதிக் கொள்ள வேண்டும். இனி நாங்கள் 9வது வினாவை பார்ப்போம். பின்வரும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி வாக்கியத்தை மீண்டும் எழுதுக. ஒரு வாக்கியத்தில எங்களை பொறுத்தவரையில, தலைமைந்த மாணவரை பொறுத்தவரையில, வாக்கியத்துல பயனிலை இறுதியாக வரணும், அதாவது வினைச்சொல். அப்ப இதுல அறிக்கை அனைவருக்கும் பற்றிய மிகவும் வானிலை பயனுள்ளதாகும் என்றபடியால் இந்த பயனுள்ளதாகும் என்ற சொல் இறுதியாக வருதல் வேண்டும். அப்ப இந்த பயனிலையோட யார், இது, எவை என்ற கேள்வியை கேட்டால் எழுவாயை கண்டுபிடிக்க முடியும். யார் என்று கேட்பது உயர்திணை வினைச்சொல்லுக்கு பொருந்தும்.
இங்க பயனுள்ளதாகும் என்றபடியால் அகர்ண வினை சொல்லாக இருக்கின்றது. அப்ப இதுல பயனுள்ளதாகும் என்றது ஒருமை ஆக இருக்கின்றபடியால் எது பயனுள்ளதாகும்? வானிலை அறிக்கை யாருக்கு பயனுள்ளது? அனைவருக்கும். அப்ப இந்த வாக்கியத்தில கவனிக்க வேண்டியது, நாங்க இது முறையிலே இந்த வாக்கியத்தை எழுதலாம். வானிலை அறிக்கை அனைவருக்கும், வானிலை பற்றிய அறிக்கை அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாகும், அல்லது அனைவருக்கும் வானிலை பற்றிய அறிக்கை மிகவும் பயனுள்ளதாகும் என இரு வகையில எழுதி கொள்ளலாம் இந்த வாக்கியத்தை. இனி நான் இந்த பக்கத்தின் இறுதி, அதாவது இறுதி வினா 10வது வினாவுக்கு விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கோ. ஒவ்வொரு உருவுக்கும் பொருத்தமான ஆங்கில சொல்லை தரப்பட்டுள்ள கூட்டினுள்ளே ஆங்கில எழுத்துக்களில் எழுதுக. கத்தி என்றால் நைஃப், KNIFE, நைஃப். மீன் என்பது ஃபிஷ், FISH. நன்று, அடுத்த காணொளியில் சந்திப்போம்.